ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யாக்கோபே அப்படின்னா பழைய வாழ்க்கை. நான் உன்னை உருவாக்கினேன். எப்படி மாத்தினேன்? இஸ்ரவேலா மாத்தினேன். நீ எப்படியோ இருந்த, எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த. நான் உன்னை என்னவா மாத்தினேன்? இஸ்ரவேலா மாத்தினேன். வாக்கு தத்தத்திற்கு உரியவனா மாத்தினேன். எத்தனா இருந்த உன்னை ஆசீர்வாதத்துக்கு உரியவனா உன்னை நான் மாத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நீ என் தாசன், நீ என்னுடைய பணியாளன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை மறந்து விடுவதில்லை. அல்லேலூயா. என கண்பானவர் தேவன் மறக்கிற தேவன் அல்லவே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 137:5. 137:5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேம் தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனம். எருசலேம் அவருடைய மக்கள் இருக்கிற வசிக்கிற இடம். எருசலேமே, நான் உன்னை மறந்துட்டேன்னா, என் மகளை நான் உன்னை மறந்துட்டேன்னா, என் மகனை நான் உன்னை மறந்துட்டேன்னா, என் வலது கை என் தொழிலை மறக்கட்டும். தேவனுடைய வலது கரம் என்ன பண்ணுதுன்னா உருவாக்குகிறது. அல்லேலூயா. உருவாக்குகிறது, பலப்படுத்துகிறது. தன்னுடைய வேலை, அதை பூமியை மொத்தம் ஆளக்கூடிய அதிகாரம் இந்த வலது கையில தான், நீதியில இருக்குதா சொல்றாரு. அப்படி நான் உன்னை மறந்துட்டேன்னா நான் சிருஷ்டிப்பதையும் நான் செயல்படுவதையும் விட்டு விடுகிறேங்கிறார். அல்லேலூயா. நான் தேவன் நம்மை மறக்கிறதுக்கு அநீதியானவர் இல்லை. நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க உங்க மனசுக்குள்ள கர்த்தர் மறந்தாரோ இப்படிலாம் நமக்கு என்ன வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க இதை வசனத்தை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. சொல்ற, நான் உன்னை மறந்துட்டேன்னா என் வலது கை தன் தொழிலை மறக்கட்டும். நான் சிருஷ்டிக்கிறதையே விட்டுறேன், நான் செயல்படுறதையே நிறுத்திடுறேங்கிறாரு. அல்லேலூயா. நம்ம நிறைய போட்டு குழப்பிக்கொள்ளாம நீங்கள் எருசலேமின் பிள்ளைகளாக இருங்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள். அவர் ஒருபோதும் கைவிடுகிறார்.